அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்டர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1179வது நிகழ்ச்சி. ராமு சார் பேச போறாரு. ஒரு வெப் சீரிஸ், அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற வெப் சீரிஸ் தான் அடாலசன்ஸ். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்க்கலன்றது. இந்த அடலசன் ஸ்டேஜ்ல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம், அது யூகே பேஸ்டு சீரீஸ் நினைக்கிறேன். அது அந்த கல்ச்சுரலாவே இது எடுத்திருக்கிறாங்க. பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒத்து போகுமான்றதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம், பேசி முடிச்ச பிறகு நம்ம நிறைய ஆலோசிப்போம், கலந்துரையாடுவோம். மகிழ்ச்சி. நீங்க ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்து, நன்றி, பாராட்டு, வரவேற்பு. தலைப்பு ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்த படம். இது படம்னா சீரியல்னா நம்ம ஊர்ல இதை சீரியல்னு சொல்றோம். வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் இதை சீரீஸ் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இது அவங்க சீரியல் அப்படின்னு சொல்றது இல்லை. இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு தான் போடுவாங்க. நார்மலா சீரீஸ்ன்னு போட்டா ஒரு ஒரு சீசன் அப்படிம்பாங்க. அதுல 10-15 எபிசோட்ஸ் இருக்கும். நார்மலா எல்லாமே 45 மினிட்ஸ், மிஞ்சி போனா 1 ஹவர் 45 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மினி சீரீஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப சின்னதா 7-8 இருந்தாலே மினின்னு தான் சொல்றாங்க, சின்னதுன்னு சொல்றாங்க. இது 4 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் கரெக்டா 1 ஹவர். பெரிய பியூட்டி ஆர் இதுவரை மற்ற இடங்களில் நம்ம பார்க்காத ஒரு புது செய்தி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமராவை ஆன் பண்ணி விட்டாங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணுவாங்க. குறுக்கில் ஒவ்வொரு இடத்துல கூட டச் அப் கிடையாது, எடிட்டிங் கிடையாது, கட்டிங் கிடையாது, மாத்துறது கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. கேமரா ஆரம்பிச்சதுன்னா ஓடினே இருக்கும். ஆள் நகர்ந்து பக்கத்து ரூம் போறாங்கன்னா பின்னாலேயே கேமரா கூடவே சேர்ந்து தான் வரும். ஒரு இடத்துல கூட கட் பண்ண மாட்டாங்க. அது 1 மணி நேரம். அதே மாதிரி அடுத்தது எபிசோடும் ஆரம்பிச்சு விட்டா திரும்ப 1 ஹவர். அது டோட்டலி அன்எடிட்டட் சிங்கிள் ஷாட் அப்படின்னு பேர் இதுக்கு. அப்போ இந்த சிங்கிள் ஷாட்ல இவங்க வரணும்னா இயல்பாக எல்லாமே நடக்கணும். அது அத்தனை பேருக்கும் அது வந்து டீம் எஃபர்ட்னு சொல்ற போது அந்த கேமராமேனோ மற்றவங்களோ கதவசனம் எழுதினவங்களோ இல்லை இங்கே நடிக்கிறவங்களோ அந்த ஸ்பேஸோ அந்த மூமெண்ட்டோ அதுக்காக யூஸ் பண்ண சமயங்களில் ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. பண்றதோ அவ்வளவும் ப்ரெசிஷன் சொல்றது. அக்யூரேட். 100னா 100%, நாட் 99% ஆர் 99.9%, 100%. டோட்டலா ஆப்சல்யூட். அதுல இவங்க கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்குவாங்களாம் ஒரு எபிசோடு. அதை ஒரு செக்மெண்ட்னு ஒரு 6 நிமிஷம் செக்மெண்ட் இல்லை 10 நிமிஷம் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த செக்மெண்ட்டை இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு இவங்க பயிற்சி பண்ணுவாங்க போல் இருக்குது. அடுத்து 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 பண்ணி 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 பார்த்து, அதாவது தே ஆர் லிவிங் தி ஹோல் திங்ன்றாங்க. தே ஆர் நாட் ஆக்டிங், தே ஆர் பெர்சே தே ஆர் லிவிங் தி எபிசோட்ஸ். அதுல அவ்வளவு பேருக்கும் தெரியும் யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல எவ்வளவு தூரம் நகரணும், என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியும். இதுல பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3வது எபிசோடு தான் இருக்கிறதுல தி பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறது. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்ங்கிறதுனால அதுல ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு லேடி வருவாங்க, இந்த 13-14 வயசு பையன் ஒருத்தன் வருவான். இவங்க 2 பேர் மட்டும் பேசுவாங்க. அதுல அந்த கண் அசைவு, பாசு, மூச்சு எடுக்கிறது, விடுறது, திரும்புறது, குரல் தூக்குறது, இறக்குறது, கத்துறது, சண்டை போடுறது, அவ்வளவும் ஒரு இடத்துல கூட கைய வைக்காம கடைசி வரைக்கும் போயிருக்கிறாங்க. ப்ராப்பர் இது சொன்னோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் சைக்கலாஜிக்கல் தெரப்பியூட்டிக் செஷன் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதை நடித்த நடிகை எரின் டாகர்டின்னு பேர் அவங்களுக்கு. இதுல பிரயோனின்னு பேரு. பையனுக்கு ஒரிஜினல் பேரு அவன் கூப்பர்னு பேரு. இதுல அவனுக்கு ஜேம்ஸ் ஜேமின்னு பேரு. ஸோ ஜேமியும் பிரயோனியும் பேசுறாங்க. பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பேசுறாங்க. அது குறுக்கில் பிரெக்னென்ட் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த நேரத்தில் யாரும் பேசாமல் இருக்கிறது தான் அதுக்கு வேல்யூவே. அந்த சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் டூ மெனி திங்ஸ்ன்னு சொல்லுவோம். சொல்றதை விட சொல்லப்படுகிற விதம், இல்லது சொல்லப்படுவதை விட சொல்லாமல் இருப்பது அப்படின்னு இன்னொரு ஆங்கிள். சொல்றதுக்கு நடுவில் இடையில இருக்கிற செய்தின்னு சொல்லுவோம். இன் ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ். அதெல்லாம் அற்புதமான செய்தி. வெரி லைக்லி இன் மை பர்செப்ஷன், மற்றவங்களும் சிலது எழுதியிருக்கிறாங்க. இந்த பையனுக்கும் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைக்காலஜிஸ்டா நடிச்ச இந்த டாகர்டிக்கும்
இவங்களுக்கும் அவார்டு கிடைக்கும், ஆஸ்கார் மாதிரி ஒன்று பெருசா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, பார்க்குற எல்லாருமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 20 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 16ஆம் தேதி மார்ச்சோ 5ஆம் தேதி மார்ச்சோ 20 நாள் தான், 3 வீக்ஸ் தான் சொல்றாங்க. 21 நாள் தான் ஆயிருக்குது. இது 21 நாள்ல எவ்வளவு பேர் பார்த்துருக்குறாங்க வியூவர்ஷிப் அப்படின்னு பார்க்குற போது, இது இங்கிலாந்து, யூகே, பிரிட்டன் சொல்லுவோம் இல்லையா, அங்கே எடுக்கப்பட்ட செய்தி. அதில் பார்க்குற போது இன்னைய தேதிக்கு 9.5 கோடி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். 21 நாள்ல 9.5 கோடி மக்கள். பாப்புலேஷன் 800 கோடின்னு சொன்னீங்கன்னா இது 1.5%க்கு கிட்டத்தட்ட தேறிடுச்சு இந்த 20 நாள்ல மட்டுமே. 91 நாள் ஒரு செக்மெண்ட்னு கணக்கு வச்சுக்கிறாங்க, அதுக்கு பேர் ஒரு குவார்டர். 91 4 குவார்டர் போட்டிங்கன்னா ஒரு 1 இயர் கிடைக்கும். அந்த 91 நாள்ல எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு பார்க்குற போது இது பெரும்பாலும் உலகளாவிய அளவில் நம்பர் 1 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த பலது தோக்கடிச்சிருச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்ல இது டாப்ல இன்னைக்கு இருக்குது. பிரிட்ஜர்டன் ஒன்று, இன்னொன்று ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சொல்றாங்க. அதெல்லாம் இது ஓவர்டேக் பண்ணி மேலே வந்துருச்சு. மிக அதிகமான வியூவர்ஷிப் இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நடிப்பை தாண்டி ஒரு 13 வயசு பையன் ஒரு கொலை ஒன்று நடக்குது, இது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட செய்தி, செக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தி அப்படின்னு எடுத்துக்கிறதுனால நம்ம வீட்டுல குழந்தை இருக்கிறவங்களோ இல்ல பேரம்பேத்தி இருக்கிறவங்களோ அந்த மாதிரி மக்கள் இதை கூடவே சேர்த்து அப்படியா அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணி தங்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு மிக கூடுதலாக இருக்குது. அப்புறம் இந்த டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கம்ப்யூட்டரோ இல்லை சோஷியல் மீடியாவோ, அந்த பசங்க அதை டிஸ்கஸ் பண்ணுறதோ, பள்ளியில் மாணவர்களானாலும் சரி, மாணவியரானாலும் சரி, மாணவனும் மாணவியமாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, ஒருத்தர் தே இன்டராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் தே ஃபைட் வித் ஈச் அதர், தே எக்ஸ்பெக்ட் certain things from each other, and in that context அதில் பலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். முக்கியமான செய்தி இவங்க சொல்றது 80 விழுக்காடு பெண்களுக்கு 20 விழுக்காடு ஆண்களை பிடித்திருக்கிறதுனால இதுல நிறைய போட்டி இருக்குது. மிச்சம் 80 விழுக்காடு ஆண்களுக்கு பெண் நண்பர்கள் கிடைக்காதனால அவங்களுக்கு நிறைய கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இதுல இருந்து தெரிய வருது. அது அப்படி பார்க்குற போது அந்த 80 பொம்பளை பிள்ளைங்க 20 பசங்களையே காதலிக்கிறாங்கன்னா அங்க அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று இருக்குது. 80 பசங்களுக்கு பொண்ணே கிடைக்கலைன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோபம், ஆத்திரம், வெறுப்பு எல்லாமும் இருக்குது. அப்போ மன முதிர்ச்சி இல்லாத அந்த டீனேஜுக்குள்ள நுழைகிற அந்த 13 வயசு பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு பார்க்குற போது இது பல இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னால ஸ்டீபன் கூட சொன்னாரு, இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்க பையன்னு ஒருத்தன் தான் பொண்ணுன்னு வந்தா ஒர்க் அவுட் ஆகும். இது எலக்ட்ரானிக்ஸு இந்த நாட்டில் இருக்குது, அந்த நாட்டில் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யாரும் இப்போ ஒழிச்சு வைக்கல, அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு தனி கதை. ஆனா இன்னைக்கு ஒழிச்சு வைக்கல, எல்லார்கிட்டையும் இருக்குது. அதனால மை டேஸ் when I was in college சொல்லுவாங்க, அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதென்றால் அது இந்தியாவுக்கு வந்து சேர்வதற்கு குறைந்தது 10 to 20 வருஷம் ஆகும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாம்பேல புதுசா ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது பெங்களூருக்கு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்புறம் சென்னைக்கு வர்றதுக்கு ஹைலி கன்சர்வேட்டிவ், ஆர்த்தோடாக்ஸி, டொமஸ்டிக் பீப்புள் இருக்கிற இடம் மாறவே மாறாமல் அப்படியே கல்ச்சர்ல பழமைவாதிகளாக ஊறியவர்களாக தமிழக மக்கள் இருப்பார்கள். ஆனால் இவங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் நாளாகும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பாம்பே பீப்புளும், பெங்களூர் பீப்புளும், டெல்லி பீப்புளும் அது சென்னை மக்களை, தமிழ்நாட்டு மக்களை மதிப்பதே கிடையாது when it comes to ஃபேஷன் ட்ரெண்ட் அண்ட் ஆல். அப்படி இருந்த காலகட்டம் போக இன்னைக்கு நேத்து ஒரு புது சர்ஜரி மூளையில பண்ணாங்க, இல்ல இருதயத்துல பண்ணாங்கன்னு சொன்னா இங்க மறுநாளே அடுத்த நாளே இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல் தட் இஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரபிள், வந்துருது, எல்லா இடத்துக்கும் வந்துருது. இப்ப புதுசா கிப்லின்னு ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அழகா போட்டோ வேணும்னு சொன்னா போட்டோவுக்கு எடுத்து நாங்க ஓவியம் மாதிரி மாத்துறோம்னு சொல்லி ஒருத்தன் கொண்டாந்தான். அதை உருவாக்கின ஆள் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிடுறான். ஏன்டா பண்ணேன்னு கேட்டா துட்டு வருது அதனால பண்ணேன்னு சொல்றான். ஊர் முழுக்க GHIBLI போட்டோவெல்லாம் படமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு ஒன்று பண்ணிருக்குது, எக்கச்சக்கமா வித்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்க்குற போது ஏராளமான மாறுதல்கள் இருக்குது. பட் அடிப்படையில் நீங்க 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாலேயும் இதே 15 வயசு பையன், இதே 15 வயசு பொண்ணு, 13, 14, 15 வயசு ஆளுங்க எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபீலிங் இப்படி இருக்குது. எக்ஸ்பிரஷன் சில இடங்கள்ல மாறும், ஆனா உணர்வுகள் அதே தான்
அந்த தேடுதலும் அதுதான். அந்த வேட்கைன்னு சொல்றதும் அந்த தேவைன்னு நினைக்கிறதும் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்பிரஷன்ல கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். சில இடங்கள்ல ஃப்ரீயா இருப்பாங்க, சில இடங்கள்ல கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. பட் உணர்வுகள் வரத்தான் செய்கின்றனன்னு சொல்றது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். ஸ்டிமுலஸ் வந்துட்டே தான் இருக்கும். ரெஸ்பான்ஸ் வேணா நீங்க மாத்தலாம், ஸ்டிமுலஸை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஸ்டிமுலஸ்ங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து திரும்ப உள்ளுக்குள்ள வந்தோமானால் சிங்கிள் ஷாட் அன்எடிட்டட் அசஸ்மெண்ட் செஷன் பேர் இதுக்கு. தெரப்பின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஏதோ ஒரு குறை இருக்குது, உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, சைக்கோசொமேட்டிக். மனம் வந்து உடம்பு மீது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி உடம்பு உங்களுக்கு சிம்டம் வெளிப்படுத்தி காமிக்குது, ஜுரம் சொல்லுது, வலின்னு காமிக்குது, இப்படி இருக்குதுன்னு காமிக்குது. ஆனால் சோர்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம், ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம், காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் சொல்ற போது ஃபண்டமெண்டலி இட் இஸ் தேர் இன் யோர் மைண்ட், எஸ்பெஷலி இன் யோர் அன்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து தெரப்பியூட்டிக் செஷன்ல சரி பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுவத சைக்கோ தெரப்பி. பல்வேறு வகையான சைக்கோ தெரப்பிகள் இருக்கின்றன. ஆனா இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அசஸ்மெண்ட் செஷன். ஒரு கொலை ஒன்று நடந்திருக்குது, ஒரு 13 வயசு பையன் கொலை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு தெரியுது. ஒரு 13 வயது பெண் குழந்தை இறந்து போயிருக்கிறா அப்படின்னு தெரியுது. ஒரே பள்ளிக்கூடத்துல இருந்திருக்கிறாங்க, ஒரே வகுப்பாகவும் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல இந்த மாதிரி கொலை நடந்திருக்குது, அந்த பொண்ணு செத்து போனா, அந்த இடத்துல இந்த பையன் இருந்திருக்கிறான், இவன் தான் கொலை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு தெரியுது. பட் அட் சேம் டைம் பார்க்கிற போது இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணுவானா, இதற்கான நோக்கம் என்ன, ஹூ டன் இட்ங்கிறது பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறப்பே சொல்லிட்டாங்க, பெரும்பாலும் இந்த பையன் தான் பண்ணியிருப்பான்னுட்டு. ஆனா பிகினிங்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருப்பு போலீஸ் ஆபீசர் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு வெள்ளை போலீஸ் ஆபீசர் ஒரு லேடி இருக்கிறாங்க. 2 பேரும் கார்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதையோ தேடிட்டு போறாங்களோ இல்ல வெயிட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ல இருக்கிறாங்க. அப்போ வீட்டுல இருந்து போன் வருது. இவருடைய புள்ள 15 வயசு புள்ள, அதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ள. அவன் வந்து கொஞ்சம் மூத்தவன். இந்த கொலை நடந்த ஏரியாலாம் 13 வயசு, இந்த பையன் 15 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் கிளாஸ். இவன் என்ன சொல்றான், எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போகல, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு சொல்றான். அது அப்பா இல்லைன்னுட்டு மாத்தி நீ அம்மாவை கேட்டுக்கான, அம்மா வந்து அப்பாவை கேளுன்னு சொன்னான் அப்படிங்கிறான். திரும்பி மாற்றி மாற்றி பேசிட்டு இல்லை நீ பள்ளிக்கூடம் தான் போகணும்னு அப்பா சொல்றாரு. சரி நம்ம போறான் போல் இருக்குது. அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட இருக்கிற அந்த லேடி ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு, ஒவ்வொரு வாட்டியும் என் பையன் ஃப்ராடு பையன் இப்படி தான் பள்ளிக்கூடம் போவானா, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவான், தலை வலிக்குதுன்னு சொல்லுவான், ஏமாத்துவான், கால் உடச்சிங்கன்னு சொல்லுவான், ஏதாவது போய் சொல்றான், இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதாவது ஜென்ரலா முதல்ல ஒரு 2 வயது கூடுதலாக இருக்கிற ஒரு பையன் ஒரு கோளாறு பண்றான், அதோட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் உங்களுக்கு கொடுக்கறதே இது ஒரு அதற்கான அறிமுகமாக இது கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபோன் ஒன்று வரும். இந்த மாதிரி ஒரு 13 வயசு பையன் ஒருத்தன் கொலைகாரன் இருக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிறான், அவனை போய் இப்படி எல்லாம் காலையில் 6 மணி போல. சரியா, இவங்க சரின்னு காரை எடுத்துட்டு ஒரு டீம் ஒன்று 10 பேர் கொலைன்னா உடனே ஒரு 10 பேர் டீம் பேக்கப்னு சொல்லுவாங்க. ஐ காட் யுவர் பேக் அப்படிமா. அப்படின்னா நீ முன்னால துப்பாக்கியோடப்போ நான் உன்னை பாதுகாக்கிறது என்னோட வேலை அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் பின்னால் இருக்கிறவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆள் சொல்லுவான் ஐ காட் யுவர் பேக்னு சொல்லுவான். அப்படின்னா நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், கவலைப்படாம நீ முன்னேறுன்னு அர்த்தம். முன்னால போ, ஐ டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க 10 பேரும் உள்ள கதவை உடைச்சு உள்ள போய் எல்லாத்தையும் தட்டி கிட்டி போட்டு, இது அப்பா அம்மா தூங்குறாங்க. நார்மலா அப்பாவுக்கு 48 வயசு, அம்மாவுக்கு ஒரு 45 வயசு, அங்க ஒரு 16 வயசுல 16 வயசுக்கு பக்கத்துல ஒரு அக்கா ஒருத்தி இருக்கிறா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது போய் இவன் அந்த பையனோட பெட்ரூம்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்கும், அந்த பெட்ரூம் கதவை உடைச்சு அவனை ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி, ஆனால் அவன் பயந்து போய் அந்த போரையை தூக்கி போட்டுட்டு எழுந்து நிற்பான். எழுந்து நிற்கிற போது பார்த்தோம்னா அவன் தூக்கத்திலேயோ இல்லை இந்த பயத்திலேயோ அவன் வந்து யூரின் பாஸ் பண்ணியிருப்பான். அது பேண்ட் முழுக்க நனைஞ்சிருக்கும். அது தூக்கத்திலேயே பெட் வெட்டிங்காகவும் இருந்திருக்கலாம், இல்லை இந்த சத்தத்தை கேட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து பயத்திலேயே வந்திருக்க கூடும். அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் சரின்ட்டு நிறுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் படிக்கட்டில் இறங்கி வந்து அப்பா கிட்ட தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட், யூ ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் சன் அவுட் அப்படிம்பாரு. இந்தியாவில் ஆக்சிடென்ட்னு சொன்னால் ஏதோ 2 வண்டி ஒன்னோட ஒன்று இடிச்சது, அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு. அங்கே பெட் வெட்டிங்ன்றது அவங்க பெரும்பாலும் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல யூகேல யுவர் சன் ஹஸ் ஹேட் அன் ஆக்சிடென்ட் ஆர் டாட்டர் ஹஸ் ஹேட் அன் ஆக்சிடென்ட் சொன்னோம்னா அவங்க தூக்கத்தில் யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க பெட்லேயே அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பா போய் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். அப்பாவுக்கும் புரியாது இது இந்த மாதிரி கொலை ஒன்று நடந்துச்சுன்னுட்டு. அப்புறம் நம்ம ஊரில் எப்படி ஒன்றா கொலை பண்ணி அந்த கொலைகாரன் தெரிஞ்சதுன்னா எப்படி ஒன்றா அடிச்சுக்கிச்சு இழுத்து போயிடுவாங்க. அங்கே வந்து நிற்க வச்சு சொல்லணும், இப்போ நாங்கள் உன்னை கைது பண்ணிக்கிறோம், நீ இப்போ எதுவுமே பேசாமல் இருப்பதற்கான உரிமை உனக்கு இருக்கிறது, நீ ஏதாவது சொன்னால் அதை we can use it against you in the court of law
அப்படின்னு ஒன்று சொல்லி இது புரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கணும். அவன் அந்த பையன் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இது அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை மேல் போலீஸ் ஆஃபீஸரோ whoever arrests anybody, and the guy who is getting arrested, he has got to be made known that he has got a right to remain silent. நீ எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்க முடியும். உன் பேர் என்னன்னு கேட்டா நோ காமெண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ எதையாவது சொன்னா நீ சொன்னதையே திருப்பி உன்னை போட்டு அடிப்போம். உன்னை அதை வச்சு நீ குற்றவாளின்னு மெய்ப்பித்து காமிச்சு உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இதை சொல்லியே ஆகணும். ஸோ இதை சொல்லிட்டு அவனை கூட்டு போறாங்க. அப்பாவுக்கு தெரியல, அம்மாவுக்கும் புரியல, அக்காவுக்கும் புரியல, எல்லாம் அழறாங்க. பின்னால இன்னொரு கார்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன் அப்படின்றாங்க. அந்த ஆர்டர் புரோட்டோகால்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த புரோட்டோகால் ரொம்ப நல்லா இருக்குது. பையனை கூட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரு, தம்பி உன் பேர் என்ன சொல்லு, அப்பா பேர் என்ன சொல்லு, நாங்க ஒன்று ரெண்டு டெஸ்ட் எடுக்க போறோம், ஒன்று ரெண்டு போட்டோ எடுக்க போறோம். என்ன நீ காலையில சாப்பிட்டியா? என் காலையில சாப்பிட்டுக்க மாட்டான், 6:6. சரி உனக்கு இப்போ என்ன பிடிக்கும்னு சொல்லி இங்கே எங்கள் கையில் ஓட்டு மீல்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட சொல்லி தான் ஒன்று கொடுக்குறாங்க. அவன் அழுதுட்டு பயந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றான். அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோக்காக நில்லு, நேராக நில்லு, இப்படி நில்லு, இப்படி நில்லு அப்படின்னு 3 சைடு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீன் டைம் உனக்கு அப்ராப்ரியேட் அடல்ட் அப்படின்னு ஒரு ஆளை நீ கூட வச்சுக்கலாம். அது உங்க அம்மாவும் இருக்கலாம், அப்பாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அப்பா வச்சுக்கிறேன்னு சொல்றான். இதை தாண்டி உனக்கு வேணும்னா நீங்களே ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். லாயர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வரமாட்டாரு, இண்டிபெண்ட் லாயர், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க அது காசு கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அது சரியா எனக்கு தெரியல. அந்த இண்டிபெண்ட் லாயர் ஒருத்தர் வருவாரு. தி கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் லாயர் ஃபார் யூ அண்ட் இஸ் அன் இண்டிபெண்ட் லாயர். கவர்மெண்ட் லாயரும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கான ஆளும் கிடையாது, அவர் ஒரு இண்டிபெண்ட் லாயர். ஈ வில் பி இன் ஃபேவர் ஆஃப் யூ. உன் கேஸ் வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஜெனுவைனா ஆத்தென்டிக்கா உண்மையாவே அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஆள் ஃபோன் அடிச்சிடுறாங்க. அந்த ஆள் உடனே வந்துடுறாரு. அந்த ஆள் வந்துட்டு சாப்பிட கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட நிற்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூம் கொண்டு கூப்பிட்டு போறாங்க. அங்க இந்த டெக்னீஷியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் எடுத்துட்டு ஊசி போட்டு பிளட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஊசினா ரொம்ப பயம் அப்படிங்கிறாரு அப்பா அம்மா. அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே பக்கத்தில் நில்லுங்க, நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நீ தம்பி வேற எங்கன்னா பாருன்னு சொல்லிட்டு ஊசி போட்டு பிளட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ரிப் பண்ணி உடைகளே இல்லாமல் நிர்வாணமாக நிற்க வச்சு நாங்கள் உடம்புல எங்கேயாவது வேற காயங்கள் இருக்குதா இல்லை ஏதாவது உடம்புக்குள்ள மறைச்சு கிடச்சி வச்சிருக்கிறானான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்றாரு, ஐயோ இவன் சின்ன பிள்ளை, 13 வயசு, என்ன அது எங்களுக்கு புரியுது, ஆனாலும் இந்த டெஸ்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்றாங்க. சரின்னுட்டு அவனை சட்டையை காட்ட சொல்லி பேண்ட்டை காட்ட சொல்லி எல்லாத்தையும் இன்னர்ஸ் எல்லாம் காட்ட சொல்றாங்க. இது சேனுவனா இந்த லாயர் இந்த பக்கம் திரும்பி கதவை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அந்த லேடி டெக்னீஷியனும் அந்த பக்கம் பார்த்த மாதிரி கதவை பார்த்து நிற்கிறாங்க. அதாவது அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ஸ்ட்ரிப் பண்ணாலும் கூட உன்னை நாங்கள் கேவலப்படுத்தவில்லை, உன்னை நான் மதிக்கிறோம், நீ ஒரு உயிருள்ள ஒரு மனிதன், உனக்கான மதிப்பு இருக்கிறது, அது எங்கேயும் நாங்கள் குறைவுபடுற மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அட்டென்ஷன் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இதை கரெக்டுங்கிறாரு, இந்த மாதிரி காமி, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி திரும்ப அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கு ஷாக்ல இருக்கிறாரு. அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல. அப்பா வந்து ப்ரொடியூசர். இந்த இதுல அப்பாவா நடிக்கிற ஆளு கிரஹாம் நினைக்கிறேன், ஸ்டீவ் கிரஹாம்னு பேரு. அவர் வந்து ப்ரொடியூசர். அவர் தான் தயாரிச்சது, கூட்டு முயற்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு 2 தயாரிப்பாளரோட சேர்ந்து தயாரிச்சது. அவர் ஒரு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப உடையெல்லாம் போட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வொகேட்டு கூட்டு போய் சொல்றாரு, நீ வந்து கேள்வி கேட்பாங்க, 2 போலீஸ் ஆஃபீஸர் கேள்வி கேட்பாங்க, நீ என்ன வேணா பதில் சொல்லு. உனக்கு பதில் சொல்ல பிடிக்கலைன்னா நீ வந்து என்ன பாரு, நோ காமெண்ட்னு சொல்லு. நோ காமெண்ட் எதுக்கு வேணா சொல்லலாம். நீ என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ இது பண்ணு. அப்பா சொல்றாரு, எனக்கு நான் பக்கத்தில் உட்காந்து நான் என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஜெனுவைனா பாரு. அவன் கேள்வி கேட்கறது பயமா இருந்தா அந்த பயத்தை காமி, இயல்பா நீ நார்மலா இரு. ஷாக்குன்னா ஷாக்கு வாங்கிக்க, இல்லைன்னா பொறுமையா இரு, வேடிக்கை பாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆஸ் அ ஃபாதர் டு யுவர் சன், சிட் பிசைட் அண்ட் ரியாக்ட் விச் ஒரு வே யூ வாண்ட் டு ரியாக்ட். ஜெனுவைன்லி உன் பிள்ளை இந்த மாதிரி பண்ணா உனக்கு என்ன ரியாக்ஷன் வருதோ அதை மட்டும் காமிச்சிட்டு இயல்பாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்கு, அந்த இடம் அழகா இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன திரும்பி பாரு,
நான் பக்கத்துலயே உட்காந்துருக்கிறேன், என்னை பாரு, நான் சொன்னேன், நான் என்னை பார்த்த உடனே நான் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன், நோ காமெண்ட்னு சொல்லுன்னு. அது மாதிரி சில இடங்கள்ல இந்த பையன் நோ காமெண்ட்னு சொல்லுவான், சில இடங்கள்ல நான் சொல்றேன் அப்படின்னுட்டு ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவான். அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர், நாங்க ஆடியோ ரெக்கார்டிங் பண்றோம், வீடியோ ரெக்கார்டிங் பண்றோம், என் பேர் இது, இந்த கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேர் இது, இங்க உட்கார்ந்து இருக்கிறது பையன், இவன் பேரு, வயசு, இந்த பக்கம் அட்வொகேட் அவர் பேரு, அப்புறம் அப்பா, இவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லி ஆடியோ வீடியோ நாங்க திஸ் டைம் இட் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஆரம்பிச்சு ரெக்கார்ட் பண்றாங்க எல்லாத்தையும். அந்த ப்ரொசீஜர் ரொம்ப அழகா இருக்குது, கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. சில இடங்கள்ல நீ ஏன் அங்க போன, என்ன ஏதுன்னா அவன் பையன் நோ காமெண்ட்னு சொல்லிடுறான். 9 மணிக்கு நீ எங்க இருந்த, நீ 9 மணிக்கு வீட்டுல இருந்தியா, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். எங்க இருந்து கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். நீ அவளை பாத்தியா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் நோ காமெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அந்த லாயர் கூட வந்து பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடு வர்ற போது இந்த பிளாக் போலீஸ் ஆஃபீஸரும் இந்த ஒயிட் போலீஸ் ஆஃபீஸர் லேடியும் இவங்க ரெண்டு பேருமா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபால் மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு வாத்தியாரை மதிக்க மாட்டான். பையனோ பொண்ணோ எல்லாம் கத்தின்னு இருக்கும், எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கும், எல்லாம் சுத்தின்னு இருக்கும். அது பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்காது. அது நம்ம மீன் கடைன்னு சொல்லுவோம்ல, சந்தை கடை, அந்த மாதிரி மீன் சந்தை மாதிரி இருக்கும். அது பஜார் மாதிரி. இப்போ யார் எல்லாம் எதுவும் கத்தினே உட்காந்துருப்பானுங்க. யார் பேச்சையும் யாரும் கேட்குற மாதிரி இருக்காது. தட் வில் நாட் ஈவன் லுக் லைக் அ ஸ்கூல், தட் லுக்ஸ் லைக் அ மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொன்னால அந்த மாதிரி இருக்கும். அதில் போய் பார்ப்பாங்க, பேசிட்டு வருவாங்க. அதில் ரெண்டு பசங்க, இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேர் இருப்பானுங்க. அதில் அவங்கள கேள்வி கேட்டால் அவனுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டானுங்க. அதுக்கப்புறம் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பையன் ஜன்னல் தாண்டி எகிரி குச்சி ஓடுவான். நீ தானே அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஜேமியோட ஃப்ரெண்டுன்னா அவன் ஜன்னலுக்கு அந்த பக்கமாக எகிரி குச்சி ஓடுவான். இந்த போலீஸ் ஆஃபீஸர் பின்னாலேயே ஓடுவார். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு இப்படி லெஃப்ட் ரைட்டு ஸ்கூல்லலாம் ஓடி, மைதானத்தில் ஓடி, அப்புறம் இன்னொரு வீட்டு பக்கமாக ஏதோ ஒரு இடத்துல ஓடி, அல்டிமேட்டாக ஒரு இது தாண்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மாட்டிக்குவான் அந்த பையன். அந்த பையன் பின்னாலேயே இந்த ஆளும் ஓடுவார். ஜென்வனா ஓடுறது காமிப்பாங்க. அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், நான் இந்த மாதிரி ஓட்டம் ஓடி ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு சொல்லுவார் இவரு. அதுக்கப்புறம் அந்த பையனை கேள்வி கேட்டா அவன் எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்ப ஏன் ஓடினேன்னா, இல்லை எனக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு கைது பண்ணுவீங்கன்னு பயமா இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கிற போது அப்படி டாக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனும் மூச்சு வாங்கும், இவனுக்கு மூச்சு வாங்கும். அதுக்கு நடுவில் இவன் கேட்கிற போது அந்த கத்தி பத்தி கேட்பாங்க. குத்தப்பட்ட கத்தி கிடைக்கல. அந்த இறந்து போன பெண் இருக்கிறா, அவன் மேல 5ஓ 7ஓ ஸ்டாபிங் வூண்ட் இருக்கும், கத்தியால குத்தப்பட்ட வெட்டு காயங்கள் இருக்கும். ஆனா கத்தி அங்க இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்லுவான், கத்தியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னா. அவன் திரும்ப கேட்பான் கத்தியை பத்தி, இன்னொரு வாட்டி கேள்வி கேட்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டா அது என்னோட கத்தின்னு சொல்லுவான் இவன். உன்னோட கத்தி இப்ப எங்க இருக்குது, எனக்கு தெரியாது, எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது என்னோட கத்தி அப்படின்னு வந்து சொல்லுவான் இவன். அதுக்கப்புறமா அந்த பையனை பிடிச்சி திருப்பி அவனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அக்யூஸ்டுங்கிற மாதிரி கொண்டு போய் இது பண்ணுவாங்க. இந்த பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவங்க ரெண்டு பேருமா பேசுவாங்க. நமக்கு இருந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடமும் அது சூழலும் அதுல எங்கேயோ ஒரு பையன் அக்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வரும். அதுக்கப்புறம் இதுல இந்த முதல் செஷன்லயே எண்டில் வர்ற போது நைட்டு 9:45 அந்த பொண்ணு முன்னால 13 வயசு பொண்ணு அவன் முன்னால போய்கிட்டு இருப்பான், இந்த பையன் பின்னால போய்கிட்டு இருப்பான். ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அதுல இந்த பையன் அவளை நல்லா கத்தியால குத்துறது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல இதை முடிச்சிருவாங்க. ஆரம்பிக்கிற போது நமக்கு என்ன காமிக்கிறான், பெட்லேயே யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு காமிக்கிறான். அந்த 1 hour முடிகிற இடத்துல இவன் கத்தியால குத்துனா அப்படின்னு வீடியோ ரெக்கார்டிங் எவிடன்ஸ் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இதுல பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கரெக்டா எவனுமே நல்லா இல்லை, எல்லாரும் கோளாறா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, டீச்சருக்கும் கண்ட்ரோல் இல்லை, பசங்களும் கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே மோசமா இருக்குது சூழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை காமிச்சு உருவாக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிறாங்க. 7 மாதம் கழித்து அப்படின்னு ஷிஃப்ட் ஓவர் பண்றாங்க. இந்த பையனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 7 மாசம் கழிச்சு பார்க்குற போது இந்த நம்ம ஹீரோயின் இந்த பிரயோனி அப்படிங்கிறது இவளுடைய இங்க பேரு. நிஜம் பேர் வந்து எரின் டாகர்டி அப்படின்னு பேரு. DOHERTY, எரின் ERIN, எரின் டாகர்டி அப்படிங்கிறது ஒரிஜினல் பேரு, அந்த ஆக்ட்ரஸ் பேரு. இதுல பிரயோனி அப்படின்ட்டு சைல்டு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட். இது தெரப்பிக்காக இவ வரல, இவளை அப்பாயிண்ட் பண்ணது இந்த டீம். அதாவது இவங்க அப்பா போலி அப்பா லாயர் இருக்காங்க இல்லையா,
இவங்க டீம் வந்து அவளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டீமுக்காக அவள் வேலை பார்க்குறா அப்படின்னு அர்த்தம். உள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் சில மாறுதல்கள் சொல்றேன். சரியா? இவன் வந்து ரெப்ரசென்டிங் தி பாய் கூட இல்ல, ரெப்ரசென்டிங் த டேடு, ரெப்ரசென்டிங் தி லாயரு, ரெப்ரசென்டிங் திஸ் டீம்ஸ் சைடு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி இவளை அசஸ் பண்றா. இவளோட வேலை வந்து அசஸ் பண்ணணும், இந்த புள்ளை ஜெனுவைனா நல்ல புள்ளதானா, இன்னோசென்ட்டா, அப்பாவியா, குற்றம் பண்ணாத ஆளா, குற்றம் பண்ணக்கூடிய மனநிலை இருக்குதா, இல்ல அதுதான் இவனுடைய மைண்ட் செட்டே அப்படிதான் ப்ரீ மெடிடேட்டடு, யோசித்து தீர்மானம் பண்ணி சதித்திட்டம் போட்டு அதுக்கான வழிவகைகள்லாம் பண்ணி கும்பல்லாம் சேர்த்தோ இல்லை தனியாவோ போய் கொலை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியணும். அந்த மனநிலை குற்ற உணர்வுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இது வந்து மென்ஸ் ரியாம்பாங்க லீகல் டேர்ம்ல, எம்இஎன்எஸ் மென்ஸ், ஆர்இஏ மென்ஸ் ரியா அப்படின்னா அந்த குற்றம் நடப்பறதுக்கு முன்னால இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறது அப்படின்னுட்டு. இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது, அது மறந்துட்டேன், அது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் பண்றது அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்குது. இதை பத்தி எப்பயோ லா பேசுற போது ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன். பென்சரியாங்கிறது உனக்கு மைண்ட் செட் இருக்குதா, குற்ற மன உணர்வு உனக்கு இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவ ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று எழுதி இதை ஜட்ஜு கையில் கொடுத்துருவா. even though she represents the team, she will give it to the judge. ஜட்ஜ் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால, தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இதை படித்து பார்த்து இது கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், இதுவும் கூட சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறது, துணை நிற்கிறது, இது அதற்கு வழிகொள்வதாக இருக்கிறது, இது அதை நோக்கி செலுத்துவதாக இருக்கிறது, இந்த மாதிரி மனநிலை உள்ள ஒரு மனிதன் கொலை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு அவர் ஜட்ஜ் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லைன்னா நிஜமாவே இது அப்பாவி, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ வழியில வந்து மாட்டிக்கிச்சு, அதனால இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கூடும். ஜட்ஜு வந்து முடிவெடுப்பதற்காக ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் இவங்க பண்றாங்க, ஈவன் தோ ஷி இஸ் ரெப்ரசென்டிங் த டீம். சரியா? அதுக்கப்புறம் பிரயோனி வர்றா. பிரயோனி அந்த போலீஸ் இதுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள, போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்து ட்ரைனிங் சென்டர்னு சொல்றாங்க. குற்றம் புரிந்தவர்கள், நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல மெய்க்கூறுதல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு பேரு, கரெக்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுல அந்த மாதிரி ஒரு இடம், போலீஸ் ஆபீசர்ஸும் இருக்கிற இடம், நிறைய இந்த மாதிரி குற்றம் புரிந்த சிறுவர்கள் இருக்கிற இடமா இருக்கும். அதுக்குள்ள இவங்க வர்றாங்க. வந்து ஒவ்வொன்றா நுழைஞ்சு இந்த 2வது மாடியோ 3வது மாடியோ வர்ற போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவருடைய ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 டிவி இருக்குது. அதாவது எல்லா இடத்தையும், எல்லா படிக்கட்டையும், எல்லா ஃப்ளோரையும், எல்லா ரூமையும், எல்லா ஹாலையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, மானிட்டர் பண்றாரு. எங்கேயாவது பெருசா ஒரு கோளாறுனா இவர் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வந்து சரி பண்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ திஸ் போலீஸ் ஆபீசரோட வேலை வந்து என்டையர் பில்டிங்குள்ள யாரு எங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற ஏரியா. அந்த ஏரியாவுக்கு வரப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அழகா பேசி ரிசீவ் பண்ணிக்கிறாரு. வாங்க, நீங்க உள்ள நுழையிறப்ப நான் உங்களை பார்த்துட்டேன்றாரு. என்ட்ரன்ஸ் இருக்கிற கேமராவும் இவர் டிவியில தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னுட்டு அந்த கரெக்ஷன் ஏரியாவுக்கு இவங்க அந்த பையன் இருக்கிற ஏரியால கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மா ஒரு சாண்ட்விச் ஒன்று கொண்டு வந்தாங்க போல் இருக்குது. அந்த சாண்ட்விச்னுட்டு பிரெட்டா இருக்கணும், பிரெட் 2 பிரெட், அதுக்கு நடுவில் ஜாம் இல்லை எதனா வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பாங்களா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த சாக்லேட் எங்கே கிடைக்கும்னு போயிட்டு அந்த சாக்லேட் வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்காங்க. அந்த வெண்டிங் மிஷின் வந்து ஒரு சிலது எடுத்துட்டு ஏதோ இவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஒரு சமாச்சாரத்தை அதில் போட்டு ஒன்று கலக்கி அதை எடுத்துட்டு உள்ள நுழையிறப்போவே அந்த பிரெட்டும் அது கூட ஏதோ கூல் ட்ரிங்க், சாக்லேட் ட்ரிங்க்கும், அதுல பிக்கிள் அப்படின்னுட்டு ஒன்று, இந்த பிக்கிள்னா நம்ம ஒரு ஊருக்கா மாதிரி சமாச்சாரம் ஒன்று, அதை போட்டு சிரிச்சுட்டு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இவனுடைய ரூம்குள்ள, இவனுடைய ரூம் இல்லை, இன்னொரு ரூம், இன்ட்ராகேஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் அக்ராஸ் த டேபிள். ஆனா நார்மலா இன்ட்ராகேஷன் ரூம்னா அதுல ஒரு 2 இரும்பு இது வச்சிருப்பாங்க எவர் சில்வர்ல, அதுல கையை வச்சுக்க சொல்லி அதுல செயினை போட்டு மாட்டி வச்சுட்டான், அதுல கை இருக்கும். இந்த ஆள் எதுவும் பண்ண முடியாது. சேரு டேபிள், சேர்ல இவன் விலங்கு மாட்டின மாதிரி இப்படியே உட்கார்ந்து இருக்கணும். எதில் இருக்கிற ஆள் கேள்வி கேட்கலாம், அந்த ஆள் ப்ரொடெக்டட். இவங்க கையில எதுவும் ஆயுதங்கள் வச்சிருக்க கூடாது. நீங்க ஆயுதமே வச்சிருந்தா கூட இவன் அதை பிடிங்கி உங்களை கொத்திடக்கூட வாய்ப்பு இருக்குது, துப்பாக்கி மாதிரி. அதனால வெளியில இருக்கிற ஆளு கண்ணாடி, ஒரு விங்கு முழுக்க கண்ணாடியா இருக்கும், பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க, சவுண்டும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆடியோ வீடியோ ரெண்டு கேட்பாங்க. அவங்க கேட்கறாங்க பாக்குறாங்க நமக்கு தெரியாது, நம்ம கண்ணாடி மட்டும்தான் தெரியும், ஒன் வே. ஸோ இந்த பையனை வந்து இவங்க எதிரில் உட்காந்து நல்லா ஸ்மைலிங்லி ஷி வாக்ஸ் இன் அ வெரி ஃப்ரெண்ட்லி ரேப்போ கிரியேஷன் சொல்லுவோம் இந்த சைக்காலஜியில்.
அது இந்த ரூம்குள்ள இவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க வெளியில பாக்குறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரேப்போ கிரியேஷன் சொல்லுவோம். முதல்ல அவங்களோட ஒரு உறவு முறை உருவாக்காமல் நீங்க எந்த கேள்விக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு என்னத்துக்கு தெரியணும்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? நீ கொலை பண்ணியா? நான் ஆமாம் பண்ண, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. சாமி சத்தியமா பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு சரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்கள கோவப்படுத்தாம அவங்க மனசை பக்குவமா வச்சுக்கணும். ஸோ அழகா போய் பக்கத்துல உட்கார்றாங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்குது. இந்தா கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அவன் பிரெட் எடுத்துக்கிறான். கூடவே இந்த சாக்லேட் ட்ரிங்க்னு ஒன்று கொடுக்குறாங்க. பிக்கிள் போட்டிருக்கிறேன்றாங்க. ஐயோ பிக்கிள் எனக்கு பிடிக்காதேன்னா, அப்போ நான் மெஸ்ஸப் பண்ணிட்டேன்னா சாரி அப்படிங்கிறாங்க இவங்க. சரி ஆனாலும் சரி எனக்கு பிரெட் மட்டும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் போல எடுத்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஐ வாண்ட் டு நோ, இந்த இதுல சொல்றாங்க இவங்க இனிஷியலா ஒரு கான்டாக்ட் தொடர்பு ஒன்று வேணும் அப்படின்னுட்டு மெதுவாக பேசுறாங்க. இது 5வது விசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 4 விசிட் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவுல அந்த முதல்ல பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் சொல்றாரு போன ஆள் என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு. இதுக்கு முன்னால ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தார் போல இருக்குது. அவர் என்ன செஞ்சா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டா இவங்க சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு மேக் அன் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட், நீ எதுவும் எனக்கு சொல்லாத அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. இதை கொடுத்துட்டு அப்ப இவன் சாலடு கொடுக்கலையா, கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் பிக்கிள் தான் போட்டேன். ஐயா தெரியாதனமா போச்சு, பிக்கிள் எனக்கு பிடிக்காதேம்மா, இவன் தெரியாம கொண்டாந்துட்டேனே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ற போது இவங்க சொல்லுவாங்க நீ இப்ப பார்க்க நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. யூ லுக் பெட்டர் அப்படின்னுட்டு. யூ லுக் ஃபேஸ்ல நல்ல கலர் இருக்குது அப்படிம்பாங்க. வெளுத்து போச்சு இல்லை ரத்தம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்ற போது வாட் இஸ் இட் பீன்னு கேட்பான் இவன். இல்லை பெட்டர் தேன் லாஸ்ட் டைம் நான் முன்ன பார்த்தது விட நீ இப்போ பார்க்குற போது நல்லா இருக்கிற அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா மெதுவாக இங்கே பேச ஆரம்பிப்பாங்க. உன் தாத்தாவை பற்றி சொல்லும்பாங்க. இவன் தாத்தாவை பற்றி எது கேட்குறீங்க, அவன் குறுக்க சொல்லுவான் எங்கள் வீடு நார்மலான வீடு, நீ வந்து ரொம்ப பாஷ். பாஷ்னா இந்த பெசன் நகரில் ஆரேப்புறம்ல வளர்ந்த மாதிரி கொஞ்சம் பாஷ் அப்படின்னு சொல்லுவான் இவன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான் நான் அப்படின்பா இவன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இது தாத்தாவை பற்றி கேட்டால் இதை தாத்தா நார்மல் தாத்தா, அப்பா நார்மல் அப்பா. எப்பனா அப்பாவுக்கு கோவம் வரும், அப்பா அம்மாவெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அப்பா ரொம்ப ஆர்டினரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் இவன். அதுக்கப்புறம் இவ கேட்பா வாட் இஸ் மேஸ்குலைன் மீன்ஸ் டு யூ அப்படின்னு கேட்பா. மேஸ்குலைன் ஆண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு உனக்கு தோணுது அப்படின்னு கேட்பா. அப்ப இவன் சொல்லுவான் நீ இவ்வளோ நேரம் வந்து நீ போன சைக்காலஜிஸ்ட் வந்து வேற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாரு, நீ சம்மந்தமே இல்லாம எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு இவன் கேட்பான். இவ திருப்பி இதே இடத்துல இதே சொல்லுவான், போன சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தேவையில்லை, ஐ ஆம் மேக்கிங் அன் இண்டிபெண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் யுவர் அபவுட் யூ, அதனால நம்ம இதுல இருந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமா அடுத்து கேட்கிற போது இவன் அந்த ஆளு படிச்சுன்னு நேரா கேள்வி கேட்பான். நீ கூட கொஞ்சம் முன்னால அப்படிதான் இருந்த, இன்னைக்கு வந்து யூ ஆர் டாக்கிங் ஷிட் அப்படிமா. அப்படின்னா நீ தேவையில்லாத எங்க அப்பாவை பத்தி எங்க தாத்தாவை பத்தி அண்ணன் சரியா பேசிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆர் யூ ட்ரிக்கிங் மீ அப்படின்னு கேட்பான். நீ இந்த கேள்வி எல்லாம் எனக்கு தாத்தா அப்பான்னு கேட்குற கேள்வி எல்லாம் நீ என்ன ட்ரிக் பண்ணி எங்கேயோ மாட்ட பாக்குற அப்படின்னுட்டு அவ சொல்லலாம். அதெல்லாம் ட்ரிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜெனுவனா நான் உங்க அப்பாவை பத்தி மேஸ்குலன்னா என்ன, கிராண்ட் டேடினா என்ன, உங்க ரிலேஷன்ஷிப்னா என்ன, அவங்க உனக்கு ஆணாக உங்க அப்பா எப்படி தென்பட்டார், ஆணாக உங்க தாத்தா எப்படி தென்பட்டார், இல்ல உங்க தாத்தா உங்க அப்பாவை எப்படி வளர்த்தார், அப்போ உங்க ஃபேமிலியில எந்த மாதிரி ஆண்கள் பாக்குறீங்க பெண்களை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் நினைச்சேன் நோ ட்ரிக் அட் ஆல் அப்படின்பா இவன் ஆனா அதை கொஞ்சம் டேக்ஸ் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்வேஷனோட அதை வாங்கிக்குவான் இவன். என்ன அதுக்கப்புறமா சொல்லுவான் ஐ எம் நாட் ட்ரைங் டு ட்ரிக் யூ அப்படின்பா. இது இவன் சொல்லுவான் நான் இப்போ ஐ திங்க் ஐ ஹவ் பிஸ்ட் யூ ஆஃப் அப்படிமா. பிஸ்ன்னா யூரின் அர்த்தம். ஐ ஹவ் பிஸ்ட் யூ ஆஃப்னா நான் உன்னை வெறுப்பேற்றிட்டேன், எரிச்சல் ஊட்டி விட்டேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் பொருளாக வரும் இதுக்கு. இதில் ஐ ஹவ் பிஸ்ட் யூ ஆஃப்னா நோ நான் நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லணும், யூ டோன்ட். அண்ட் பையன் கேட்பான் நீ என்னை பத்தி என்ன எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பான். இவன் சிரிச்சுக்கிட்டே சும்மா இருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பையன் மூச்சு வாங்குறது, அப்புறமா தலையை திருப்பி எங்கேயோ பாக்குறது, அப்புறம் தலையை சொறியறது, காலை மாத்திக்கிறது, இப்படி கூட கூட நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இயல்பா
ஒரு 2 பேர் கேட்குறாங்க. சில கேள்விகள் பிடிச்சிருக்குது, சில கேள்விகள் பிடிக்காம இருக்குது, சில கேள்விகள் பதில் சொல்லாமா வேணாமான்னு நமக்கு தயக்கம் இருக்குது, சில நேரங்கள் இந்த மாதிரி பதில் சொன்னா மாட்டிக்குவோமோ அப்படின்னு அச்சமும் இருக்குது. அத்தனையும் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு இவ பேசுவான். இது பின்னால ரெவ்யூன்னு சில பார்க்குற இடங்கள்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவை ரிஹர்சல் எடுக்கிற போதும் இதெல்லாம் மொத்தமும் ரிட்டன் ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒட்டு மொத்தமா ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, ஒரு 20 ரிஹர்சல் பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு தடவை பார்க்குறப்போ இந்த எரின் என்ன பண்ணுவான்னா, எரின் டாட்டி பிரயோனி புதுசு புதுசா வேற சென்டென்ஸ் சொல்லுவானா. இது கூடவே அந்த பையனும் புதுசு புதுசா வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பானா, கரெக்டா ஆக்யூரேட்டா இருக்குமா. முன்ன பண்ணதை விட இன்னமும் மெருகூட்டிய மாதிரி, அழகூட்டிய மாதிரி, இன்னமும் சிறப்பா, இன்னமும் பாயிண்டடா, இன்னமும் அழகா நேர்த்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல பிரயோனியை பத்தி சொல்றது, இவ இவ மட்டும் மாத்தி கேள்வி கேட்க மாட்டா, கூட இருக்கிற ஆளை மாத்தி யோசிக்கிற மாதிரி கேள்வி கேட்பா இவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொன்னேன், இவங்க 2 பேரும் அவார்ட் வின்னிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி இவ புதுசா கேள்வி கேட்கிறா. திரும்ப இவன் பையன் கேட்கறான், நீ என்ன, நீ எப்படியும் எழுதி வச்சிருப்பதானே அப்படின்னு இவன் கேள்வி கேட்கறான். இவன் சொல்றான், எஸ் அப்கோர்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதை காட்டு அப்படிமா இவன். அதெல்லாம் நான் உனக்கு காட்ட முடியாதுன்னு. நீ சொன்னாங்க நீங்க எனக்கு தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படிமா. உங்க டீமுக்கு நான் வேலை பார்க்குறேன், ஜட்ஜுக்கு மட்டும்தான் நான் காட்டுவேன், உங்க அப்பா லாயரு கூட நான் காட்ட மாட்டேன், இது இண்டிபெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இவன் திரும்ப இவனுக்கு கோபம் வரும். என்ன லாயர் அந்த மாதிரி சொன்னாரு, நீ இந்த மாதிரி ஏமாத்துற, நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். இது வந்து இண்டிபெண்ட் ப்ரீ சென்டென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இதுக்கு பேரு. இதை ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கலாம், நான் ஒரு ஆள் மட்டும்தான் எழுதலாம், யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன், நான் மட்டும்தான் எழுதுவேன், ஜட்ஜு மட்டும்தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோபம் வரும். என்ன ஜட்ஜு வந்து உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த ஆள் என்னத்துக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இனிஷியலி ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிமா. பையன் திருப்பி சொல்லுவான், ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தட் த ஜட்ஜ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படிமா. ஆமா அப்படிம்பா இவன். என்ன உன்னை உனக்கு எப்படி புரியுது, உலகத்தை எப்படி பார்க்குற, நீ உலகத்தை எப்படி பார்க்குறேன்னு உனக்கு தெரியுதா, நீ உலகத்தை எப்படி பார்க்குறேன்னு நீ எப்படி பார்க்குறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு நிரடலா மாதிரி இருக்கும், ஆனா தி ஐடியா இஸ் ஐ வாண்ட் டு நோ ஹவ் யூ லுக் அட் யூ அண்ட் தென் ஐ வாண்ட் த ஜட்ஜ் டு நோ ஹவ் ஆம் ஐ லுக்கிங் அட் யூ, யூ லுக்கிங் அட் யூ அப்படின்னு வரும். இது ரொம்ப அழகான செய்தி, நேர்த்தியான செய்தி. இது தெரிஞ்சாதான் நீங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியும், கோர்க்க முடியும். அதுக்காக இது. அதுல இவன் சொல்லுவான், ஆம் ஐ நாட் இன் சார்ஜ் ஹியர் அப்படின்னு கேட்பான். ஏன்னா இவனை பத்தி தானே எல்லா விஷயமும் நடக்குது, இவன் தானே சென்டர், இவனை சுத்தி தானே எல்லாமே நடக்குது. இவன் குற்றவாளியா இல்ல, குற்றவாளி இல்ல, இன்னோசென்ட் அப்பாவியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். ஆம் ஐ நாட் இன் சார்ஜ் ஹியர் அப்படின்னு கேட்பான். ஏன் ஓகே யூ ஆர் இன் சார்ஜ் அப்படின்பா இவன். அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த கேள்வி கேட்பா, வாட் டஸ் பீயிங் அ மேன் ஃபீல்ஸ் லைக் அப்படின்பா. ஆணாக இருப்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னுட்டு. என்ன அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், இவன் கொஞ்சம் யோசிப்பான். என்ன வாட் பீயிங் அ மேன் ஃபீல்ஸ் ஃபார் யூ, நீ ஆணாக இருப்பதனால், மனிதனாக இருப்பதனால் உனக்கு என்ன மாதிரி உணர்வுகள் வருகின்றனன்னு கேட்பாங்க. என்ன இது வந்து திருப்பி அவன் கேட்பான், இது திரும்பவும் நீ ட்ரிக் பண்ணி இதே இடத்துக்கு கொண்டாந்து விடுறியா, முதலே மேஸ்குலின் ஆரம்பிச்சேன், இப்பவும் திருப்பி மேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கனைசி ஒரு நோட்ஸ் அகேன்னு திரும்பவும் பையன் ரிவர்ட்டிங் பேக் அதே இடத்துக்கு போவான். இவன் சொல்லுவான், நோ ஐ ஆம் இன் சார்ஜ் அப்படின்பா. கொஞ்சம் முன்னால ஆம் ஐ நாட் இன் சார்ஜ்னு கேட்குறப்போ எஸ்ன்னு சொல்லுவான். நோட்ஸ் வாங்கி ஆகணும்னு இவன் திரும்ப வம்பு பண்ற போது இல்ல ஐ ஆம் இன் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவான். என்ன யுவர் டேட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் வியூ ஆஃப் யுவர் டேட். என்ன அதுல அது பையன் சொல்ல ஆரம்பிப்பான், ஃபுட்பால்ல கொண்டு போய் எங்க அப்பா விடுவாங்க காலையில, அந்த ஃபுட்பால் நான் சரியா ஆட மாட்டேன், அந்த பாலை அடிக்க வேண்டியதை நான் கரெக்டா அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன்றது எல்லாரும் என்னை வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லா பார்ப்பாங்க, இந்த பாலை கூட இவனுக்கு அடிக்க தெரியலையே, இவ்வளவு முட்டா பயலா இருக்கிறானே அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. எங்க அப்பாவும் என்ன பார்ப்பாரு, பார்த்துட்டு அது பிகாஸ் இஸ் அஷேம்டு he will look elsewhere, என்ன முகத்தை பார்க்காம என் முகத்தை திருப்பிக்குவாரு, he will feel ashamed அப்படின்பா அப்படின்னு பையன் சொல்லுவான். அப்ப இவ திரும்ப கேட்பா, how do you feel your daddy looking at you in shame கேட்பா.
நான் வெட்கப்படுகிறேன், அப்பா வெட்கப்பட்டு என்னை பார்க்க மாட்டாரு அப்படின்னு பையன் சொன்னா, அதை நீ எப்படி பார்க்குற அப்படின்னு இவன் கேட்பா. அவன் திரும்பி சொல்லுவான், யூ ஆர் சப்போஸ் டு டெல் மீ நோ யூ டோ யுவர் டேடி இஸ் நாட் ashamed ஆஃப் யூ அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு சொல்லுவான், இவ சொல்லுவா, நீ எனக்கு இதுதான் தெரிய வேணும், என்ன நீ நினைக்கிறது பொய். நான் அப்படிலாம் நீ இல்ல, உங்க டேடி உன்னை பத்தி வெட்கப்படவே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இட் மே பி கல்ச்சுரலி அப்ரோப்ரியேட், பட் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் அதை அப்படி பார்க்கறது இல்லை. Your daddy is looking at you in shame. How are you looking at the given situation? Your daddy is looking at you in shame. He is ashamed of you அப்படின்னு அவ திருப்பி வருவா. பின்னால இன்னொரு இடத்துல இதே மாதிரி கேள்வி கேட்பான். இன்னொன்னு இதே மாதிரி வரும், ஐ எம் நோ குட் அட் எனி திங், நோபடி திங்ஸ் ஐ எம் குட் அட் எனி திங் அப்படின்னா இவ சொல்லுவா, ஹவு டஸ் இட் மேக் யூ ஃபீல்னு திரும்ப இன்னொரு வாட்டி கேள்வி கேட்பா. அப்பவும் சொல்லுவான், when I say I am not good at anything, you are supposed to tell me no 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 you must be good at something or other அப்படின்னு நீ என்ன சொல்லணும், அதுதான் கரெக்டான விஷயம். நீ ஏன் இப்படி இருக்கிற, எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க, நீ ஏன் ஆமான்னு சொல்ற, இது எனக்கு பிடிக்கல அப்படின்பா. திரும்பவும் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்பா. இப்போ இஃப் யூ திங்க் யூ ஆர் நோ குட் அட் எனி திங், ஹவு டஸ் இட் மேக் யூ ஃபீல்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ எல் ஐ சேயிங் தட் யூ ஆர் ஓகே இன் சம் அதர் ரெஸ்பெக்ட். அது என்னுடைய வேலை அல்ல. இந்த மாதிரி உன்னை பற்றி நீ மிக குறைவாக எடை போடுவதனால், இவ்வாறு நீ உன்னை பார்ப்பதனால் உனக்கு என்ன நிகழ்கிறது, உன் மனதில் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் உம், உம், அப்புறம் என்னை உன்னால விடுவிச்சு வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு இவன் கேட்பான். இவ சொல்ல, ஐம் யூஸ்லெஸ் டு யூ இன் தட் ரிகார்டு, என்னால் அது பண்ண முடியாது, அது என் வேலை இல்லைன்னு. அப்ப நீ டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தானு உட்காந்துருக்கிற அப்படின்னு திருப்பி கத்துவான். என்னை வெளியில கொண்டு போக முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு தண்டத்துக்கு இங்க உட்காந்து நீ என் கூட பேசிட்டு உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவ சொல்லுவா, இல்ல, உன் மீது சில குற்றங்கள் இருக்குது, நீ அக்யூஸ்டு, அதனால நீ இங்க தான் இருக்கணும், அது கிளாரிஃபை ஆகிற வரைக்கும் உன்னை வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு. இவன் கூட ரயான்னு ஒரு பையன் இருக்கிறான்ல, அவனும் அக்யூஸ்டு. இவன் சொல்றான், ரயான் இஸ் ஆல்சோ அக்யூஸ்டு, அவன் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்து நிற்கிறான், நான் என்னத்துக்கு இங்க உட்காந்து இருக்கணும் ஜெயிலன்னு கேட்பான். அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா, இது ஜெயில் அல்ல, இது கரெக்ஷன் ஏரியா, செக்யூர் ஏரியா, ட்ரைனிங் சென்டர். என்னத்தை இவன் ட்ரைனிங் பண்ணான், எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறானுங்க, என்ன ரூம்ல போட்டு சாத்துறானுங்க, இதுக்கு பேரு ட்ரைனிங் சென்டரா அப்படின்னு ஒரு சண்டை போடுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், அவனும் அக்யூஸ்டு நானும் அக்யூஸ்டு, அவன் ஜாலியா வீட்டுல இருக்கிறான் அப்படிங்கிற போது இவ சொல்வா, அவன் சீரியஸ் கிரைமுக்கு அக்யூஸ் ஆகல, அவனை பத்தி தேடுறாங்க, உனக்கு சீரியஸ் கிரைம்னு ஒண்ணு இருக்குது உன் பேர்ல அப்படின்னு. அப்ப நான் கொலகாரன் சொல்ல வர்றியா அப்படின்னு கத்துவான் இவன். என்ன உடனே எழுந்து கத்துவான், எழுந்து சேரை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு கத்து கத்துன்னு கத்துவான் இவன். இது அப்ப சொல்வா, யூ நீட் டு சிட் டவுன் ஜெமி அப்படின்பா. அவன் இல்லைன்னு திரும்பி கத்துவான், ஐ வாண்ட் யூ டு சிட் டவுன், ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் டவுன் கத்துவான். இன்னும் முன்னால வருவான், அந்த கெஸ்டிகுலேஷன், வாய்ஸ், டொனாலிட்டி, மூமெண்ட், அந்த ரஃப் எல்லாமும் அந்த வெளிப்படும். என்ன, இஃப் யூ டோன்ட் சிட் டவுன் நவ் ஐ ஹாவ் டு ஸ்டாப் ஒரு டிஸ்கஷன் அப்படிமா. என்ன, மேபி ஐ வாண்ட் யூ டு ஸ்டாப் அப்படிமா அவன். டு யூ ரியலி அப்படின்னு திரும்பி கேட்பா. என்ன, அதுக்கப்புறம் சொல்லுவான், ரைட்டு, கொஞ்சம் தனி அவனுக்கு தனியில திரும்பவும் கத்துவான். அந்த காஃபி டம்ளர் ஏதோ ஒன்று சாக்லேட்டு, அதை பிடிச்சி ஒரு எட்டி உதைப்பான். பக்கத்துல சொல்லுவான், கத்த ஆரம்பிப்பான். இவ சொல்லுவான், இஃப் யூ டோன்ட் சிட் டவுன் நவுன்னு மூணாவது தடவை சொல்லுவா, ஐ வாண்ட் யூ டு சிட் டவுன் அப்படின்பா. அவன் எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கத்துவான், யூ டோன்ட் டெல் மீ வென் டு சிட் டவுன் அண்ட் யூ டோன்ட் ஃபக்கிங் கண்ட்ரோல் மீ, லுக் அட் மீ அப்படிமா பையன். யூ டோன்ட் ஃபக்கிங் கண்ட்ரோல் மீ, யூ டோன்ட் டெல் மீ வென் டு சிட் டவுன், லுக் அட் மீ அப்படின்னுவான். Get this in the fucking head of your head, fucking head of yours. இவன் கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த காடு கதவை திறந்துட்டு உள்ள வருவாரு. இவன் கொஞ்சம் கூட அன்மோட் இப்படி இருப்பான். அவன் கத்திட்டு முன்னால கையை நீட்டிட்டு வருவான், அப்படி கொஞ்சம் பின்னால சாய்வா. அப்புறம் சொல்லுவான், ஐ வாண்ட் யூ டு சிட் டவுன் அப்படின்பா பொறுமையா. திரும்ப கத்தல, எதுவும் பண்ணல. போலீஸ் ஆபீசர் உள்ள என்ன இஸ் தட் அ ப்ராப்ளம்னு, ஒன்னும் இல்லை, இட் இஸ் மேனேஜபிள், டோன்ட் வரி, ஐ ஜஸ்ட் நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்து போறேன் அப்படின்ட்டு ரூம்குள்ள நான் கொஞ்சம் நடந்துட்டு வர்றேன் வெளியில அப்படின்னு சொல்லுவா. பையன் பண்ணது தப்புன்னு சொல்லல, அடின்னு சொல்லல, டெர்மினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இயல்பா இதை வாங்கிட்டு ஐ வாண்ட் யூ டு சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கிட்ட நான் ஒரு ஐ ஜஸ்ட் நீட் அ ஃபியூ மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு வெளில வருவா. அப்ப இவன் பையன் சொல்லுவான், சாரி, ஐ ஷுட் நாட் ஹவ் ஷவுட்டட் அப்படிமா.
திரும்ப அந்த குழந்தை வெளியில வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ஓகே வித் யூ ப்ளீஸ் கெட் மீ ஒன் another சாக்லேட் அம்மா. ஷூர் அப்படின்பா இவன். டே கொடுக்க முடியாது போடான்னு சொல்லல. அவன் வந்து ஐ எம் சாரி ஐ ஷவுட்டட்னு சொல்லுவான். திரும்ப எனக்கு இன்னொரு சாக்லேட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். இப்போ இவன் தான் தட்டி விட்டாங்க. கேட்டா ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா. அப்படி ஒரு நடந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வருவா. அந்த டிவியில இவன் என்ன பண்றான்னுட்டு அங்க இருந்து மானிட்டர் இவன் என்ன பண்றான் ரூம்ல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. இவன் முகத்தை தான் காமிப்பாங்களே தவிர அங்க காமிக்க மாட்டாங்க அவனை. இது இவன் முகம் மட்டும் பார்ப்பா. இன்டென்ஸா பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவான், பாடி லாங்குவேஜ்ல நிறைய தெரியும் இல்லையா அப்படின்பா அவன். இவன் ஃபேஸ்ல நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லுவா. என் சிஸ்டர் ஒரு புக்கு வாங்கி வச்சிருந்தா, அந்த புக் எனக்கு காமிச்சா, நான் படிச்சு பார்த்தேன். பாடி லாங்குவேஜ்ல நிறைய இருக்குது, சொல்றதை விட அதுல நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாரு. இவ சொல்லுவான் ஆமா அப்படின்ட்டு பிரயாணி நீ சொல்றது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பா கொஞ்ச நேரத்துக்கு. என்ன அதுக்கப்புறம் என் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாரு, உன் வேலை உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். நாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் சம்பளம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் வேலையை மாத்திக்கலாமா அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்பாரு. அப்ப சொல்லுவா, நான் மாத்திக்கிறதா இல்லை, எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ என்ஜாய் ஐ லைக் மை ஜாப் அப்படின்பா. ஐ ஹேட் மை ஜாப்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த பசங்களை அடிக்கிறது, கண்ட்ரோல் பண்றது, மூலையா உட்காந்துருக்கிறது, இது வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கிறது, ஐ ஹேட் மை ஜாப் பாரு. ரொம்ப தெளிவான பிக்சர் கிடைக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி இருக்குது. ஆனா இந்த சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட் வந்து ஷி என்ஜாய்ஸ் டூயிங் வாட் ஷி இஸ் டூயிங் அப்படிங்கிற பிக்சர் கொடுப்பாங்க. திருப்பி உள்ள வருவா, சாக்லேட் வாங்க மறந்துடுவா. வந்துட்டு நான் வந்த உடனே வந்து சொல்லுவான், ஐ எம் சாரி, யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஸ்டின் தட் யூ லைக். மேனு உமனு எதை வேணாலும் நீ கேளு, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், நான் இப்போ அடங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பா அவ சேரை இழுத்து போட்டு பக்கத்துல வருவா. இந்த டாக்டருக்கு டயகனலி ஆகும் பக்கத்துல இருந்தாதான் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வைக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி அவ பக்கத்துல வந்து உட்காந்து, அது வரைக்கும் எதிரில் உட்காந்துருந்தா பெரிய டேபிள், இப்ப பக்கத்துல வந்து உட்காந்துப்பா இவ. என்ன வந்ததுக்கு அப்புறமா சொல்வா, இப்ப பேசுற போது சரி திரும்பவும் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் பையன் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்பா. ஐ ஃபீல் பெட்டர் நோ ஆஸ்க் யூர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவான். திரும்பவும் கேட்பா, ஹவு மஸ்குலைன் மென் ஃபீல் அபவுட் விமன் அப்படின்னு கேட்பா இவ. இவ திரும்பியும் அதே இடத்துக்கு தான் வந்துட்டோமா அப்படின்னு பையன் கேட்பான். ஆமா, இஸ் இட் ஓகே அப்படின்னு கேட்பா. எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்மா. சாரி ஐ ஃபர்காட் தி சாக்லேட், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவ திரும்ப சொல்லுவா. இல்ல இல்ல, நான் ஐ ஷவுட்டட் அட் யூ, ஐ டோன்ட் டிசர்வ் தி சாக்லேட், ஐ டோன்ட் வாண்ட் தி சாக்லேட், ப்ளீஸ் சிட், கோ ஹெட் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அப்ப இவ சொல்வா, ஜஸ்ட் சிட் டவுன் ப்ளீஸ் அப்படிமா இவன். இப்பதான் கொஞ்சம் முன்னால அவ சிட் டவுன்னு சொன்னா, இப்ப பையன் அவளை பார்த்து நோ சிட் டவுன் ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் தி சாக்லேட், ஐ டோன்ட் டிசர்வ் தி சாக்லேட் ஆல்சோ அப்படின்னு சொல்றான். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இது சரி இது சரியல்ல அப்படின்னுட்டு. நாம கத்துனது சரியல்லன்னு அவனுக்கு புரியுது, நாம செஞ்சது தப்புன்னு புரியுது. தப்பு பண்ணவனுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதும் அவனுக்கு அடிப்படையில புரியுதுன்னு காமிக்கிறாங்க. என்ன அதுக்கப்புறமா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா இவன். அப்புறம் உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்றான். அது நாங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிறோம், கன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட கேட்டேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது. சரி, உங்க அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா? அப்பாவுக்கு இல்ல, அப்பாவுக்கு இருக்கிறதெல்லாம் மேட்டு மென் ஃப்ரெண்டு தான். அப்பா அப்பாவுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது. சரி, அப்புறமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன பண்ணுவேன்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியலையா அப்படிமா. அதுக்கப்புறம் சொல்லுவா, வெளியில எங்கேயாவது கூட்டு போவியா, ஹோட்டலுக்கு கூட்டு போவியா, என்ன மூவிக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ இஃப் இன் கேஸ் யூ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் வில் யூ டூ வித் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் டேக் அட் யூ மூவி. என்ன மாதிரி மூவி? ஹாரர் மூவி. சரி, ஹாரர் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு போவீங்களா, நடப்பீங்களா, வீட்டுக்கு போவீங்களா? முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனா நீ அவளை தொடுவியா? இது வாய்ப்பு கிடைச்சா நான் தொடுவேன். தொடுவேன்னா மேலோட தொடுவியா இல்ல சட்டைக்குள்ள தொடுவியா? என்ன ஆர் யூ அலவுட் டு ஆஸ்க் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் கேட்பான். 13 வயசு பையன், ஆனா கொலை ஒண்ணு நடந்திருக்குது. அவன் அவகிட்ட செக்ஸ் ஒண்ணுன்னு எதிர்பார்த்திருக்கிறான். அந்த பொண்ணு இவனை இன்சல்ட் பண்ணியிருக்கிறா, போடான்னு சொல்லி இருக்கிறா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இவனை கேவலப்படுத்தி இருக்கிறா. அது எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி பாக்குற போது இந்த இடத்துல ஆர் யூ அலவுட் தீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பான். என் பையன் கேட்பான். இவன் சொல்றான், எஸ், இன் ஆர்டர் டு ஆக்சஸ் யூ ஐ நீட் டு ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவ தொட்டதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ண, வில் யூ டச் ஹர்? எஸ். வுட் யூ லைக் டு கிஸ் ஹர்னா? எஸ். எல்லா பசங்களும் பண்ணுவாங்க இல்ல, எனக்கு ஐ வுட் லைக் டு கிஸ் ஹர், ஐ வில் ஆல்சோ கிஸ் ஹர். அதுக்கப்புறமா நீ அவ மார்பகத்தை தொடுவியான்?
தொடரணும்னு ஆசைப்படுவேன், பட் மோஸ்ட்லி கிடைக்காது. ஆனா தொடரணும்னு ஆசைப்படுவேன். அப்போ ஸ்கர்ட்டுக்குள்ள தொடுவான். தொடரணும்னு ஆசைப்படுவேன், ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு ஆசைப்படுவேன், எல்லா பசங்களும் ஆசைப்படுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டே வருவான், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவான். அது கூடவே சொல்லுவோம், ஐ எம் நாட் கே, ஐ எம் ஸ்ட்ரெயிட் அப்படிம்பா. எனக்கு ஆண் நண்பர்கள் மேல ஆசை இல்லை, பெண் மேல இருக்குது. அது இயல்பான செய்தி தானே. ஐ ஹவ் எவ்ரி ரைட் டு டூ தட். எல்லா பசங்களும் ஆசைப்படுறதா நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவா, இந்த மாதிரி இதெல்லாம் நீ கேட்கலாமா அப்படின்னு ஒரு பையன் திருப்பி கேட்பான். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ என்னை பார்த்து கேட்கறிய, இதெல்லாம் உனக்கு சைக்காலஜில உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு. எஸ், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னுட்டு. அப்புறம் அடுத்தடுத்து இது மாதிரி போய்கிட்டே இருக்கிற போது அடுத்து வச்சல்வா இவன் பையன் கேட்பான், டு யூ லைக் மீன்னு கேட்பான். இவன் சொல்லுவா, ஐ எம் அ ப்ரொஃபஷனல் ஹியர் அப்படின்பா. அது அவனுக்கு பெரிய ஷாக். கூட சொல்வா, திஸ் இஸ் அவர் லாஸ்ட் கன்வர்சேஷன் அப்படின்பா. அது அவனுக்கு பெரிய ஷாக் அவனுக்கு. ஏன்னா பிகினிங்ல இருந்தே அப்பா மதிக்கல, கூட இருக்கிற பசங்க மதிக்கல, இந்த பொம்பளை பிள்ளைங்க மதிக்கல. அதுக்கப்புறம் இங்க ஜெயிலுக்கு வந்திருக்கிறான், ஜெயிலையும் கூட இருக்கிற எவனும் மதிக்கல. இப்போ ஒரே ஒரு பொண்ணு மதிச்சு 1 மணி நேரம் உட்காந்து பேசுறா. இப்ப இவனை என்ன சொல்றா, கட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா எனக்கு வேலிடேஷன் அப்படின்னுட்டு யாராவது பாராட்டணும். பேர் மினிமம் யூ ஆர் அ பாய், யூ ஆர் அ பர்சன், யூ ஆர் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். இருந்த ஒரே ரெக்கக்னிஷன் நீ. உலகத்துல ஒரு பையன் என்ன மதிக்கல, திரும்ப இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவான், ஐ எம் அக்லி, நோ கேர்ள் லைக்ஸ் மீ பிகாஸ் ஐ எம் அக்லி அப்படிம்பா. இது ஹவு டஸ் தட் மேக் யூ ஃபீல் அப்படின்னு கேட்பா. இவன் திரும்ப சொல்லுவான், ஆர் யூ நாட் சப்போஸ் டு டெல் மீ தட் ஐ எம் நாட் அக்லி, ஐ எம் ஆல் ரைட்டு அப்படின்னு கேட்பான். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ எ லைம்பா. இந்த இடத்துலையும் திரும்ப கேட்பான், டோன்ட் யூ லைக் மீ அப்படின்னு கேட்பான். இவன் ஐ எம் அ ப்ரொஃபஷனல் ஹியர், ஐ கேம் ஹியர் டு ஒன்லி டு அசஸ் யூ அப்படிம்பா. பட் டீப் இன்சைட் ஷி ஹேஸ் காட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் ஹிம். அண்ட் டீப் இன்சைட் ஒரு பார்ட் ஆஃப் அவர் மைண்ட் சொல்லுது, இவன் மட்டும் இன்னோசென்ட்டா இருக்க மாட்டானா, நான் இன்னோசென்ட்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ள கிடக்கை உள்ளுக்குள்ள இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் இவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா அதை வெளிக்காட்டல, அவளுக்கே மறைச்சிக்கிறான்னு வேணாலும் வச்சுக்கோங்களேன். அவேர்னஸ்ல இருக்குதா அன்கான்சியஸா நமக்கு தெரியாது. இந்த பிள்ளைய எப்படியாவது விடுவிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. அது பயஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், ஒப்பீனியனேட்டட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா அதுவும் இருக்குது. அதை மறைச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறா. இந்த இடத்துல டு யூ லைக் மீன்னு கேட்டா ஐ எம் அ ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப பெரிய ஷாக்கு. லாஸ்ட் கன்வர்சேஷன் சொன்னதும் சொல்லுவான், திஸ் இஸ் நாட் தி அப்ராப்ரியேட் வே டு சே குட் பை, ஒய் டிடன்ட் யூ டெல் மீ தட் ஏர்லியர். திரும்ப திரும்ப கேட்பான், டோன்ட் யூ லைக் மீ, எந்த விதத்திலையுமே நான் பிடித்தமான மனிதனாக இல்லவே இல்லையா அப்படின்னு கடந்து கத்துவான். இது லாஸ்ட் சீன். அந்த இடத்துல கத்துன்னு கத்துவான் இவன். இப்போ ஐ லைக் யூன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பர்சனலைஸ் ஆயிடும். தட் இஸ் நாட் த வே சைக்கோதெரபிஸ் ஒர்க்ஸ். இல்ல யூ ஆர் நாட் லைக்கபிள் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் வெளியில கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நாட் சம்திங் டு பி டைவர்ஸ் டு திஸ் பாய். It can be an opinion, it can be an assessment, it can be the judgment that has come to, or that was what it or the entire talk was leading them to. பேசினதுல இந்த மாதிரி பிக்சர் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு வந்திருக்க கூடும். அந்த நெகட்டிவ் இமேஜை ஜட்ஜுக்கு கொண்டு போய் கொடுக்க கூடும். அதையும் சொல்லக்கூடாது. ஐ லைக் யூன்னு சொல்லக்கூடாது. டோட்டலா டிட்டாச்சா இருந்தா அசஸே பண்ண முடியாது. அட்டாச்சா இருந்தா ரொம்ப பயஸ்டா ஒரு ஒப்பீனியன் வந்துடும். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் நடுவுல சின்னதா ஒரு சட்டில் லைன் இருக்குது. அதுல மாட்டாம இருக்கிறது ரொம்ப பெரிய வித்தை. இது இந்த சைக்கோதெரபிஸ்டுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இல்ல சைக்கோதெரபிஸ்ட் மாதிரி ஒரு ஹீலிங் ப்ரொஃபஷன்ல உடல் சார்ந்ததோ மனம் சார்ந்த இடத்துலயோ வேலை பார்க்குற ஆளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியும். யோ உனக்கு கேன்சர்யா அப்படின்னு இதை பார்த்துட்டு சொல்லிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பக்குவப்படுத்தி ஏதோ சில கோளாறுகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது, நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனரா இருக்கணும், நீங்க உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு பக்குவமா சொல்லணும். இறந்து போனாங்கன்னா கூட, ஏங்க அவர் தான் செத்துட்டாரு, ஹார்ட் எடுத்து யாருக்காவது கொடுத்துடலாமாங்களா அப்படின்னு டமால்னு போட்டு அடிக்கக்கூடாது. அந்த வருத்தத்தோட கூட இருந்து அதை புரிந்து கொண்டு மெதுவா கிராஜுவலா சொல்லி இது மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கான பொறுப்பு உங்க கையில இருக்குது, நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நானே இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை சின்னதா 1-2 கேள்விகள் கேட்கலாமா? நவ் தட் அவர் இறந்துட்டாருன்னு தெரியுது, நீங்க சோகத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் கூட
இந்த நேரத்தில் நாம மற்றவங்களுக்கு இவருடைய பேர் நிக்கிற மாதிரி, இவர் 4 பேர் பாராட்டுற மாதிரி, இவருடைய நினைவாக நீங்க ஒரு சில காரியங்கள் பண்ணலாம் நான் நினைக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு சுத்தி சுத்தி மெதுவா டிராயிங் போட்டு அதுக்கான பக்குவத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த உறுப்புகள் சில தானம்னு பண்றாங்களே, சில கேள்விப்பட்டிருக்கீங்களா, டிவில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வரணும். இது அந்த அந்த ஏரியா கொண்டு போறா, இவ ஸ்லோவா எடுத்து போறா. சொல்ற பிகினிங்ல இருந்து அந்த மாதிரி தான் கொண்டு வந்தா. இந்த இடத்துல ஐம் அட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, ஐம் டிட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, ஐ லைக் யூன்னு சொல்ல முடியாது. சொல்லல. ஆனா 4 வாட்டி அவன் திரும்ப திரும்ப கத்தி கத்தி கேட்கிறான். ஒரு பிட்டு கூட நான் உனக்கு விருப்பமான மனிதனாக இல்லையா, am I not okay even a single bit அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இல்லைன்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவனை பிடிச்சி மடக்கி இது பண்ணுவாரு, எகிரி எகிரி குதிப்பான். அவனை அப்புறம் பிடிச்சி வெளியில எடுத்து போனா அவன் அந்த கதவு போட்டு அடிச்சு, ஜன்னல் 3 ஜன்னல் இருக்கும், அந்த 3 ஜன்னலையும் போட்டு 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 அடிச்சுட்டு கத்துவான், நான் விரும்பத்தக்க மனிதனாவே இல்லையா, டோன்ட் யூ லைக் மீ அப்படின்னு கத்துவான். உன்னை நான் நம்பினனே, நீ உனக்கு என்ன பிடிக்குதுன்னு நான் நம்பினனே அப்படின்ற மாதிரி கத்துவான். கத்திட்டே போவான். அவன் கத்திட்டு போனதுக்கு அப்புறமா உட்காந்து இப்படி காமிப்பாங்க, அப்படி கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். ஷீ இஸ் இமோஷனல், பட் அவன் இருக்கிற வரைக்கும் ஐ எம் இமோஷனல் அப்படின்னு காட்டாம அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்தா. அவன் போனதுக்கு அப்புறமா நிஜமாவே எனக்கு உன்னை பிடிக்குதுடா, ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியலடா, நான் அதுக்கு தாண்டா இவ்வளவும் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்றேன். விருப்பப்பட்ட செய்தி அது, ஆனா சொல்ல முடியாது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ங்கிறதுனால வாய மூடிட்டு இருந்தா. இப்ப அது கண்ணீர் பொத்துட்டு வெளியில வருது. சரியா? அப்ப அந்த மாதிரி வர்ற போது அந்த இடத்துல இதை முடிக்கிறாங்க, அந்த 3rd எபிசோடு முடிக்கிறாங்க. பிகினிங்ல இருந்து இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட சொல்லி கொடுக்கலீங்க, ஒரு இடத்துல கூட ஸ்கிரிப்ட் கிடையாது, எல்லாமும் ரொம்ப இயல்பா நடந்தது. அவ இயல்பான ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்டா இருந்தா, இவன் இயல்பான 13 வயசு பையனா இருந்தான். அதுல அடல்ட் திங்கிங்கும் கொண்டு வர்றாங்க, மேன்லி கொண்டு வர்றாங்க, செக்ஸ் கொண்டு வர்றாங்க, டச், பெட்டிங், கிஸ்ஸிங் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. ஆனாலும் திரும்பவும் உள்ளுக்குள்ள வர்றாங்க. ஒரு கண்டினியூட்டி, ஒரு த்ரெட் ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த செஷன் வர்ற போது இவருக்கு 50வது வயசு அப்பாவுக்கு 50வது பிறந்த நாள். சரி நம்ம வெளியில எங்கேயாவது போய் கொண்டாடுவோம் அப்படின்னுட்டு அம்மா அப்பா போலான்னு பார்த்தா வெளியில சத்தம் கேட்கும். வேன்ல வந்து செக்ஸ் அஃபெண்டர் அப்படின்னு, செக்ஸ் குற்றவாளின்னு ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க 2 பசங்க. அப்புறமா இவங்களுக்கு கோபமா வரும். அப்ப இந்த வேனை பாக்குறவங்க எல்லாம் செக்ஸ் அஃபெண்டர்னு எழுதியிருக்குன்னுட்டு ஹோம் டெப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த பெயிண்ட் வாங்குற கடைக்கு உள்ள போவாங்க. அந்த கடையில பெயிண்ட்டை வாங்கி அதை அடிக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிறவன், எனக்கு உன்னை தெரியுமே, உன் பிள்ளைய பத்தி எல்லாம் நான் டிவியில பார்த்தேனே அப்படின்பா. திரும்பவும் இங்க கூனி குறுக்கி போவாங்க. அப்புறம் ஒரு பெயிண்டை வாங்கி வந்து கோவத்துல இந்த வேன் மேல அடிப்பாங்க. இன்னொரு பையன் ஒருத்தன் சைக்கிள்ல இருப்பான், டேய் நீ தாண்டா பெயிண்ட் அடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த பையனை போட்டு அடிச்சு ஓட விட்டு அந்த சைக்கிளை தூக்கி போட்டு இவருக்கு வேற எங்கேயோ கோவம், அந்த கோவத்தெல்லாம் இங்க காமிப்பாரு. உள்ள இருக்கவன் மேல கோவம், நான் அந்த செக்ஸ் அஃபண்டர்னு எழுதினவன் மேல கோவம், புள்ள இந்த மாதிரி இருக்குதுங்கிற கோவம், நம்ம இப்படி இருக்கிறோமேங்கிற கோவம் எல்லாத்தையும் காட்டுவாரு. அதுல இவங்க அழகா பேசிட்டு வருவாங்க. ஒரு கண்டினியூஸா கார் ஓட்டிட்டு வர்ற போது திரும்பவும் வேண்டாம், எதுவுமே வேணாம், நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருந்துருவோம்னுட்டு அம்மா சொல்லுவோம், வெளியூருக்கு எங்கன்னா போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம்னுட்டு. அங்க யாராவது கண்டுபிடிச்சா திருப்பியும் அங்க இருந்து வேற ஒரு வெளிநாட்டுக்கு போவோமா, இது நம்ம தம்பி, நம்ம குழந்தை, நாம இங்கதான் இருப்போம், இங்கதான் போராடுவோம், இவங்களுக்கு நடுவுலயே நாம இருப்போம் அப்படின்னு கூட இருக்கிற அக்கா சொல்லுவா. அதையும் கேட்டுக்குவாங்க. அப்புறம் அல்டிமேட்டா இந்த கார்ல போற போது இந்த பையன் சொல்லுவான், நான் கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கிறேன், நான் தான் குற்றம் பண்ணேன்னு ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்லுவான். இங்க கொஞ்சம் இடிஞ்சு போயிடுவாரு அப்பா. அப்ப அம்மா சொல்வா, சரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு முடிவுக்கு வருது, அவன் குற்றம்னு ஒப்புக்கிட்டானா அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அதை முடிச்சு வந்துருவோம், ஒரு புது சாப்டரை ஆரம்பிப்போம், இப்படி குழப்பத்திலேயே என்னன்னு தெரியாமலே வழியிலேயே எத்தனை நாள் இருக்கிறது, அப்படி இது ஒரு மாறுதலா கூட இருக்குமே அப்படின்னு நம்ம அம்மா சொல்றா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா அந்த ரூமை திறக்காமலே கிடக்கும், அவனோட ரூமு. அப்பா அந்த ரூமுக்குள்ள வருவாரு, எல்லாத்தையும் அப்படி பார்ப்பாரு. அந்த பையன் மட்டும் இல்லை, அவன் பயன்படுத்திய எல்லாமும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க பையன் ஒரு டெடி பேர் ஒன்று வச்சிருந்திருப்பான், கரடி பொம்மை. அந்த கரடி பொம்மையை சென்டர்ல தலகாணியில படுக்க வச்சு, மல்லாந்து படுக்க வச்சு, இதை டக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த மேலை நாடுகள்ல குளிர் அதிகமா இருக்கிறதுனால எப்பவுமே அந்த கட்டில் மேல அதை போட்டு நல்லா இறுக்கமா மூடிடுவாங்க. அது கழுத்து வரைக்கும் கொண்டாந்து அது இறுக்கமா மூடிட்டாங்கன்னா தலை மட்டும் வெளியில இருக்கும், உடம்பு நல்லா கதகதன்னு இருக்கும், திக்கான போர்வையாக இருக்கும். ஸோ அந்த டெடி பேருக்கு இதை டைட்டா வச்சு அந்த பக்கம் மூடி இந்த பக்கம் மூடி எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லுவாரு, நான் இன்னமும் கூட நல்லா அப்பாவாக உனக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த டெடி பேர் கிட்ட சொல்லுவாரு. அந்த டெடி பேர் இல்ல, அது பிள்ளைன்னு அர்த்தம்.
இந்த இடத்துல கிளைமேக்ஸ்ல முடிச்சிருவாங்க. அப்பா அழுதுகிட்டே சொல்லுவாரு, நான் ஐ குட் ஹவ் பீன் அ பெட்டர் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா குழந்தைய நல்லா தூங்க பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது இந்த கடைசியில கிஸ்ஸிங் குட் பைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய கிஸ் பண்ணிட்டு போய் தூங்க போகும். இல்லைன்னா குழந்தை படுத்துக்கிற குழந்தைக்கு கிஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா அவங்க ரூமுக்கு போவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இயல்பான அப்பா, இயல்பான அம்மா, இயல்பான அக்கா, அதுக்கு நடுவுல இந்த மாதிரி இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்குதுன்னுட்டு. இதுல இந்த தேர்ட் எபிசோடு வந்து இன்னும் 10 தடவை பார்க்கலாம். அது ஒண்ணு மட்டுமே இப்ப என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை படத்தை போட்டு ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறுத்தி 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 நான் லெக்சர் கொடுத்தா ஒரு 4 மணி நேரம் லெக்சரு என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அவ்வளவு அழகா அற்புதமா இருக்குது. அதனால ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு கோ த்ரூ த என்டையர் மூவி. நான் சொன்னது பார்த்துட்டு இதன் மூலமாக திரும்ப அதை பார்த்தீங்கன்னா இன்னமும் தெளிவாக புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம், நிறைவு செய்கிறேன். கைதட்டலாம் முதல்ல. வேலைமாள் மேடம் நடுவில் ரெக்கார்ட்லாம் போட்டேன். இதுல நான் ஸ்டார்டிங்ல சொன்னது இந்த பசங்களை பத்தி இல்ல. பசங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்குவாங்க, அதுல அடல்சன் ஸ்டேஜ்ல இப்படி நடந்துக்குவாங்க, இந்தியால இப்படி இருப்பாங்க, அதை நான் சொல்லல. சரி. நான் சொன்னது என்னன்னா இந்த கல்ச்சுரல் திங்ஸ். இப்போ இந்த கவுன்சிலிங் செஷன்லயே எடுத்துக்கோங்களேன். இந்த கவுன்சிலிங் செஷன்ல இந்த பையன் 13 வயசு ஒரு வளர்ந்த ஒரு அம்மா லெவல்ல ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு லேடி, அவங்க கிட்ட போய் நீ என்ன விரும்புறியா திருப்பி திருப்பி கேட்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க அந்த அந்த வாயத்தை வந்து ஓப்பனா கேட்க மாட்டாங்க, நீ விரும்புறியா விரும்புறியா அப்படின்னு. அது விரும்புறதுக்கு அர்த்தம் நார்மலா கூட இருக்கலாம். இட் மே நாட் பி லவ், லவ்னு இருக்கணும் இல்லை. ஆனாலும் நம்ம பிள்ளைங்க வந்து அங்க அந்த இது கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு நாள் பையன் உள்ள இருக்கிறான், அவங்க வந்து 50th பர்த்டே இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த செலிப்ரேஷன் திங்கிங் கூட நமக்கு வராது வராது. அப்புறம் பிக்சர் போலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதுல அந்த சிஸ்டர் மட்டும், அந்த சிஸ்டர் கேரக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா அவ அது எதுக்குமே ஒத்து வர மாட்டா. குழந்தை அந்த அஃபெக்ஷன் இருக்கும், அது அதை காமிப்பான், பாடி லாங்குவேஜ்ல காமிப்பான். அந்த அந்த பையன் மேல அஃபெக்ஷன் இருக்கும். இவங்க சொல்றதுக்கெல்லாம் அவ வந்து பெருசா இவங்க கொண்டாடணும்னு நினைச்சா கூட அவளோட பாடி லாங்குவேஜ் சொல்ல அக்செப்ட் பண்ணாது, அதை காமிப்பான். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் அவன் வந்து நான் ஒத்துக்கிட்டோமா கொள்ளட்டுமா அப்படின்றப்ப ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த இடத்துல வந்து அப்பா வந்து அந்த ஒரு பெட்ரூம்ல போயிட்டு இப்ப நீங்க சொன்ன சீன் எல்லாம் காமிக்கும் போது என்னன்னா அவரு வந்து ஃபீல் பண்றத காமிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சரியா பண்ணலையோ அந்த பிள்ளைய வந்து வளர்க்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவரோட பாடி லாங்குவேஜ். இதெல்லாம் நல்லா இருந்தது. சில இடங்கள்ல வந்து அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அராத்து பண்ற பிள்ளைங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுங்கள்ல பெரும்பாலும் அவ்வளவுக்கு அரட்டை, அந்த மதிக்காத விஷயங்கள் இதெல்லாம் வந்து டோட்டலாவே இருக்காது. ஈவன் ஐ டோன்ட் திங்க் ஸ்கூல் யூஎஸ்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது யூகே பேஸ்டுன்றதுனால அப்படி இருக்கிற மாதிரி காமிச்சானோன்னு தெரியல எனக்கு, அது நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப ஒரு அந்த 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 ஒரு டீச்சர் அந்த ஒரு இது அந்த கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத அவங்க பாடன் இருக்கிற மாதிரியும் அந்த அந்த அது டோட்டலா அப்படி காமிப்பான். அதெல்லாம் தான் நம்மளோட அந்த கல்ச்சர்ல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட கல்ச்சர்ல இருந்து வேறுபடுதுன்றது தான் நான் சொன்னேனே தவிர, மற்றபடி சினாரியோ இஸ் ஓகே. அந்த சினாரியோ வந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான், இந்த வயசுல வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா 13 வயசுலயே வந்து ஒரு பையன் கொல்லப்படுற அளவுக்கு போறான் அப்படின்றதுக்கு காரணமும் சொல்றாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை சொல்றாங்க, இன்சீல். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இன்செல் அப்படின்ற வார்த்தை தான். அந்த இன்செல் அப்படின்னா என்ன பார்த்து எது பசங்களாம் அதை சொல்லுங்க. இன்வாலண்டரி செலிபேட்னு பேர் அதுக்கு. செலிபேட்னா எனக்கு செக்ஸ் வேண்டாம், எனக்கு துணை வேண்டாம், ஆணோ பெண்ணோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது செலிபேட்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி. இது இன்வாலண்டரின்னா அவன் விருப்பத்தின் பார்ப்பட்டு இல்ல, கம்பல்ஷன். அவனுக்கு பொண்ணே கிடைக்கல, எல்லா பொண்ணும் அவனை வெறுத்து ஒதுக்குது, அதனால இது இன்செல். ஐயன் அப்படிங்கிறது இன்வாலண்டரி, அது செலிபேட் அப்படிங்கிறது செல்லு. இன்செல்னு ஒரு பெண் தான் ஒருத்தி இந்த வார்த்தையை உருவாக்கி இங்கிலீஷ்குள்ள கொடுத்துருக்கிறார். அது ஒரு செய்தி நீங்க சொன்னதுனால. இன்னொரு செய்தி வந்து இந்த பையன் ரிஜெக்ட் மெட்டீரியல், அப்பாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டான், கிளாஸ்மேட்டால ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். பெண் வந்து அவ ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல இவனை கிண்டல் பண்றா,
இவன் ஒரு இடத்தையும் ஏத்துக்கவே இல்லைன்னா அது அந்த சிம்பிள். அந்த பெண் வந்து கொலை பண்ணப்பட்ட பெண் இருக்கிறாளே கேத்திங்கிறவ, அவ பெண் வந்து சிம்பிள் ஆஃப் மீ பீயிங் ரிஜெக்டட் அப்படிங்கிறது. அந்த சிம்பிளை கொன்னுட்டா என்ன ரிஜெக்ஷன் போயிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது. He didn't want to kill the lady. Kill his classmates or Kethi. He wanted to kill the terminology of being rejected. அவனுக்கு இல்ல வந்து என்ன யாரும் நான் யாருக்கும் அட்ராக்ட் ஆகலையா, இதுதான் அங்க அங்க விஷயமே இதுதான். நான் வந்து ஒரு மனுஷனா இருக்கிறேன், என்ன வந்து நான் யாருக்குமே அட்ராக்ட் ஆகலையே, இந்த செய்தியை சொல்ல வரேன் ஒரு குழந்தைக்கு. அந்த அதுக்குதான் காம்பன்சேஷன் அந்த சைக்காலஜிஸ்ட். டு யூ லைக் மீ அந்த அந்த சைக்காலஜிஸ்ட் வந்தால் ஓகே, காம்பன்சேஷன் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது அவங்க லெவல்ல அதை பேசலாம். இது வந்து ஒரு ஆறுதல்னு சொல்லலாம், காம்பன்சேஷன் சொல்ல முடியாது. ஒரு 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 லேடி வராங்க, அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சாதாபம் காட்டுறாங்க, ஒரு பரதாபம் காட்டுறாங்க. அந்த ஒரு 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 பாசம், ஒரு சின்ன பாசம், அந்த ஒரு ஒரு ஜஸ்ட் உறவு, அந்த ஒரு இதுல அந்த அஃபெக்ஷன்ல எடுத்துக்கிற மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. நம்ம இதுல இருந்தா அவங்க இதுல இருக்கிறப்ப அதை கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்கிறாங்கன்றதுதான் இது. ஆனா அவளால வந்து அதை வந்து ரிவீல் பண்ண முடியாது. அவள் நல்லா கரெக்டா அந்த டோட்டல் சீரியலே அந்த சீன் மட்டும் தான். இந்த ஹோல் சீரீஸே பாத்தீங்கன்னா அவளோட ப்ரொஃபஷனலிசம், இந்த பையனோட ஆக்டிங், ரெண்டு பேரோட ஆக்டிங் தான் எக்ஸலண்ட். அதுல இவன் எக்ஸலண்டா அந்த பையன் ஆக்ட் பண்ணிருப்பான். எந்த நேரத்துல ரைஸ் பண்ணணும், எந்த நேரத்துல சேரை தூக்கி போடணும், எந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த நேரத்துல ரொம்ப அந்த வயசுல அந்த ஆக்டிங்ன்றது எக்ஸலண்ட். இவன் நடிச்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் மெச்சூர்ட் லேடி. ஆனா அவன் அந்த வயசுல அவனுக்கு நடிக்க வச்சிருக்காங்கன்றது அது அந்த படத்துல வந்து அந்த சீரீஸ்ல வந்து அதுதான் எக்ஸலண்ட்.